இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். நஜீப்பின் வீட்டு காவல் உத்தரவு தொடர்பான விசாரணையில் தங்கு ஜஃப்ருலின் மனு மே 2 செவிமடுக்கப்பட உள்ளது. முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக்கை வீட்டுக்காவலில் வைப்பதற்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள கூடுதல் உத்தரவு தொடர்பில் இடைத்தரப்பாக தம்மை சேர்த்துக் கொள்வதற்கு முதலீட்டு, வர்த்தக மற்றும் தொழில் அமைச்சர் தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் செய்திருக்கும் விண்ணப்பத்தை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் மே 2 செவிமடுக்க உள்ளது. நஜீப் ரசாக்கின் சட்ட நடவடிக்கைக்கு ஆதரவாக துணை பிரதமரும் அம்னோ தலைவருமான டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜஹீர் ஹமிடி இதற்கு முன்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த அஃபிடவிட் மனுவில் தவறு இருப்பதாகவும் அதனை திருத்திக் கொள்ள தம்மை இடைத்தரப்பாக சேர்த்துக் கொள்ள அனுமதியளிக்கும்படியும் கூறி தங்கு ஜஃப்ருல் அந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். வருகின்ற வியாழக்கிழமை மதியம் 2:30 மணியளவில் நீதிபதி டத்தோ அமர்ஜித் சிங் அந்த மனுவை செவிமடுக்க உள்ளதை தங்கு ஜஃப்ருலின் வழக்கறிஞர் முகமது ஃபர்ஹான் முகமது ஷஃபி மலேசிய கினியிடம் உறுதிப்படுத்தினார். முன்னதாக நஜீப் ரசாக்கை வீட்டு சிறையில் வைப்பதற்கு முன்னாள் பேரரசர் கூடுதல் உத்தரவை வழங்கியதாகவும் அதனை அரசாங்கம் மறைத்திருப்பதாகவும் அவரது வழக்கறிஞர் தான் ஸ்ரீ முகமது ஷஃபி அப்துல்லா குற்றம் சாட்டியிருந்தார். அப்படியொரு உத்தரவை முன்னாள் பேரரசர் பிறப்பித்தாரா என்பதை கண்டறிய நீதித்துறை சீராய்வு மனுவை தாக்கல் செய்திருந்த நஜீப் ரசாக், உள்துறை அமைச்சர், சட்டத்துறை தலைவர், பொது மன்னிப்பு வாரியம், கூட்டரசு அரசாங்கம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் அதனை உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலின் தாக்குதலால் படுகாயமடைந்துள்ள பாலஸ்தீன மக்களுக்கு சிகிச்சை அளிக்கும் கத்தார் உட்பட மேற்கு ஆசியாவிலுள்ள இதர நாடுகளுடன் ஒத்துழைக்க மலேசியா தயாராக இருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அனைத்துலக பொருளாதார மாநாட்டின் சிறப்பு கூட்டத்தில் கத்தாரின் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானியுடனான சந்திப்பில் பிரதமர் அந்த உத்தரவாதத்தை அளித்தார். பாலஸ்தீன விவகாரத்தில் இடைத்தரப்பாக இருந்து செயல்படும் கத்தாருக்கு ஆதரவு தெரிவித்த அவர் காசாவுக்கு மலேசியா வழங்கியுள்ள மனிதாபிமான உதவிகளை விவரித்தார். மேலும் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் காசாவில் சிக்கிக்கொண்டு தவித்த மலேசியரான நுருல் ஐன் ஹருனை அங்கிருந்து தாயகத்திற்கு அழைத்து வருவதில் பெரும் பங்களிப்பை வழங்கியதற்காகவும் கத்தாருக்கு பிரதமர் நன்றி கூறிக்கொண்டார். கோலாலம்பூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பரப்புரைகளை மேற்கொள்ள மறுத்துள்ள மாசிசா கட்சிக்கும் வேட்பாளரை நிறுத்தியுள்ள DAP கட்சிக்கும் இடையில் நீடிக்கும் கருத்து மோதல்கள் பரிகத்தான் நேஷனல் கூட்டணி வேட்பாளரான கைருல் அசாரி சாவுட்டிற்கு வெற்றி வாய்ப்பை அளிக்கலாம் என அகாடமி நுசந்தாரா அமைப்பை சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் பேராசிரியர் டாக்டர் அஸ்மி ஹசான் தெரிவித்தார். வரக்கூடிய இடைத்தேர்தலிலும் தேசிய அளவிலும் மாசிசா கட்சியால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிட முடியாது. ஆகையால் அக்கட்சிக்கு பக்கத்தான் ஹரப்பான், குறிப்பாக DAP அதிக முனைப்பை வழங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது என்றார் அவர். கோலாலம்பூர் இடைத்தேர்தலில் களம் இறங்கும் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளர் பாங் சொக்தாவுக்கு மாசிசா கட்சி களங்கத்தை ஏற்படுத்தக்கூடாது என PKR கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் அடாம் அட்லி வலியுறுத்தியிருந்தார். அதற்கு பதிலடியை வழங்கிய மாசிசா இளைஞர் பிரிவின் தகவல் பிரிவு தலைவர் நியூ சூ சியோங், ஒற்றுமை அரசாங்கத்திலுள்ள கட்சிகள் நேர்மறையற்ற முறையில் நடத்தப்படுவதாகவும் தேர்தலுக்காக தேசிய முன்னணியின் உறுப்பு கட்சியிடம் இருந்து உதவியை பெறுவதற்காக ஒற்றுமை உணர்வை பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியினர் ஒரு காரணமாக முன்வைக்கக்கூடாது என சாடியிருந்தார். ஜெர்மனி மூனிச்சில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள புகாட்டி வெய்ரோன் வகையிலான 4 ஆடம்பர வாகனங்களில் ஒன்று உள்நாட்டு அமலாக்க தரப்பால் தேடப்பட்டு வரும் வர்த்தகர் ஜோ லோ என்றழைக்கப்படும் லோ தெக் ஜோ வாங்கியது என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. 1MDB நிதியிலிருந்து அந்த வாகனத்தை அவர் வாங்கியதாகவும் எஞ்சிய 3 வாகனங்களும் இதர மூவருக்கு அவர் கையூட்டாக வழங்கியதாகவும் சந்தேகிக்கப்படுகின்றது.
அம்மூவரது பெயர்களும் ஏற்கனவே SPRMின் விசாரணை பட்டியலில் இருப்பதாக அவ்வாணையத்தை சேர்ந்த தரப்பு ஒன்று கூறியதாக உத்துசான் மலேசியா செய்தி வெளியிட்டுள்ளது. தற்போது சம்பந்தப்பட்ட ஆடம்பர வாகனங்கள் குறித்த மேற்கட்ட தகவலை வழங்கும்படி SPRM ஜெர்மனி அரசாங்கத்திற்கு கோரிக்கை மனுவை அனுப்பியுள்ளது. இதற்கிடையில் 1MDB நிதி தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை குறித்து SPRMின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பக்கி தம்மிடம் விவரித்திருப்பதாகவும் அவ்வாணையம் முன்னெடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு உதவிகள் வழங்கப்படும் எனவும் அரச மலேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் உறுதியளித்துள்ளார். நாட்டின் கல்வித்துறையை சீரமைக்கும் நோக்கில் பாலர் பள்ளிக்கான கட்டமைப்பு உட்பட பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2027ஆம் ஆண்டு பள்ளி தவணைக்கான பாடத்திட்டம் பள்ளி படிப்பை மாணவர்கள் பாதியிலேயே நிறுத்திக் கொள்ளும் போக்கை களைய பாடத்திட்ட தலையீடுகள் உள்ளிட்ட கல்வி சீர்திருத்த முயற்சிகளை விளக்கியது. குறிப்பாக நாடு தழுவிய நிலையிலுள்ள கல்விக் கழகங்களில் பாலர் பள்ளிக்கான வகுப்புகள் விரிவுபடுத்தப்படும். அதன் வழி பள்ளி படிப்பை பாதியிலேயே மாணவர்கள் நிறுத்திக் கொள்ளும் பிரச்சினைக்கு ஆரம்ப கட்டத்திலேயே தீர்வை வழங்க முடியும். அது தவிர ஆசிரியர்களின் நிபுணத்துவத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் வேளை பல்வேறு நிகழ்ச்சிகள் அதற்காக ஏற்படுத்தி தரப்படும் என்று இன்று வெளியிட்ட அறிக்கையில் கல்வி அமைச்சு கூறியுள்ளது. மலேசியாவில் 5ஆம் ஆண்டு மாணவர்களில் 58 விழுக்காட்டினர் மட்டுமே வாசிக்கும் திறனை கொண்டிருப்பதாக கூறி நாட்டின் கல்வி தரம் குறித்து உலக வங்கி கவலையை வெளிப்படுத்தியிருந்த நிலையில் கல்வி அமைச்சு அவ்வாறு பதிலுரைத்துள்ளது. நகரி சம்பிலான் சிரம்பானில் 5 வாகனங்களை உட்படுத்திய சாலை விபத்தில் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் ஒருவர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நேற்று மாலை 5:55 மணியளவில் ஜாலான் சிரம்பான் தம்பின் சாலையில் 74 வயதுடைய அம்முதியவர் செலுத்திய புரோட்டோன் வீரா வாகனம் பழுதானதால் அவர் வாகனத்திற்கு வெளியே நின்று கொண்டிருந்தார். அம்முதியவருக்கு உதவி செய்வதற்காக மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் அங்கு நின்றபோது ஹுண்டாய் கெட்ஸ் ரக காரில் வந்த ஆடவர் புரோட்டோன் வீரா வாகனத்தை மோதியுள்ளார். அதன் பின்னர் ஹீனோ ரக லாரி ஓட்டுநர் சாலையின் வலது பக்கம் தனது லாரியை செலுத்த முற்பட்ட போது தொழிலாளர்களை ஏற்றி வந்த பேருந்து ஒன்று அந்த லாரியை பின்னால் இருந்து மோதியதாக சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது ஹட்டா சேடின் தெரிவித்தார். முன்னே நகர்ந்து சென்ற ஹீனோ ரக லாரி புரோட்டோன் வீராவையும் அதன் ஓட்டுநரையும் மோதியதால் அவர் கடுமையான காயங்களுக்கு இலக்கானார். அந்த விபத்தில் சிக்கிய எஞ்சிய அனைவரும் பலத்த காயம் இன்றி உயிர் தப்பியதாக அவர் கூறினார். கிளாந்தான் குவாமுசாங்கில் புதர் ஒன்றில் உயிரிழந்த நிலையில் ஓய்வு பெற்ற இராணுவ வீரரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 48 வயதுடைய ஒன் யூசுப் ஒன் ஜாஃபார் எனும் அவ்வாடவரின் சடலம் நேற்று மாலை மணி 2:30 அளவில் அவர் செலுத்திய சைக்கிளுக்கு அருகே படுத்திருந்த நிலையில் மீட்கப்பட்டதாக குவாமுசாங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் சிக் சூ ஃபூ கூறினார். நேற்று காலை 8 மணியளவில் அவர் பொழுதை கழிப்பதற்காக சைக்கிளில் சென்றுள்ளது தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. வழக்கமான நேரத்தில் வீடு திரும்பாததால் அவரது மனைவி அவ்வாடவரின் கைபேசிக்கு தொடர்பு கொண்டும் பதில் கிடைக்கவில்லை என்று சிக் சூன் ஃபோ தெரிவித்தார். பின்னர் அவ்வாடவர் சடலமாக மீட்கப்பட்ட வேளை உடற்கூறு ஆய்வில் மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்துள்ளது கண்டறியப்பட்டதாக சிக் சூன் ஃபோ கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.